ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இதுவரை 12 பாவகங்களின்கான பலன்களை 12 பாவக பலன்களை கிட்டத்தட்ட 1 வாரம் முழுவதும் 2 வாரம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருந்தோம். 12 பாவகங்களுக்கும் பல்வேறு கோணங்களில் நாம் ஆராய்ந்து இதற்கான பலன்கள் என்னவாக வரும் என்பதை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது சுருக்கமாக 12 பாவகங்களுக்கான விளக்கங்களை இந்த பகுதியில் காணவிருக்கிறோம். முதல் பாவகம் என்பது ஜாதகரின் தன்னிலையை விளக்குவது. ஒரு நபரின் ஒழுக்கம், நடவடிக்கைகள், அவருடைய சூழல், உயரம், குட்டை, சரிசமம், அவருடைய உடல் வாகு, ஜாதகருடைய வாழ்நாள்களை விளக்குவது. அது லக்ன பாவகம் என்று கூறக்கூடிய முதல் பாவகம். ஜாதகரின் 2ஆம் பாவகம் என்பது அவருடைய தனநிலை, பேசும் திறமை, குடும்ப சூழல் ஆகியவற்றை விளக்குவது. இந்த 2ஆம் பாவகத்தை கொண்டு அவருடைய குடும்பம் சுபிட்சமான சூழலில் இருக்குமா, குடும்பம் ஒரு நிலையை கடந்து மேன்மை நிலையில் அடையுமா, அவர் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, அவர் பேசும் வார்த்தை இவருக்கு வருமானத்தை ஈட்டு தருமா, அவர் சம்பாதிக்கும் பணம் இவருக்கு பல நாட்கள் தங்குமா. சில பேருக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆனவனையே டெபிட் ஆயிரும், இஎம்ஐ போயிரும். ஏதோ ஒரு முறையில 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினா கூட இந்த மாச கடைசியில 2,000 ரூபா 3,000 ரூபா தான் நிற்கும். சம்பாதிக்கும் பணம் தங்குமா. இவை அனைத்தும் இந்த 2ஆம் பாவகத்தை வைத்து கூறலாம். 3ஆம் பாவகத்தை வைத்து ஜாதகரின் உடன் பிறந்தோர் உடைய வாழ்க்கை நிலையை பற்றி ஆராயலாம். தம்பி அல்லது தங்கையாக இருக்கலாம். ஜாதகரின் தைரியம் பற்றியும் ஆராயலாம். அவருடைய தைரியம் எந்த அளவுக்கு இருக்கும். சில பேருக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, பெரிய உத்தியோகத்துல இருப்பாங்க, இருந்தாலும் ஒரு கோழைத்தனம் குடிக்கொண்டு இருக்கும். அவருடைய தைரியம் எந்த அளவுக்கு உண்டு, அது மேன்மையை அளிக்குமா. சில பேருக்கு குருட்டு தைரியம் இருக்கும், அது சிறுமையை அளிக்கும். அந்த மாதிரி அவருடைய தைரியத்தை ஆராயலாம். இந்த 3ஆம் பாவகம் ஒரு சிறந்த உபஜயஸ்தானமாக விளங்குவதால் இது ஜாதகருக்கு நன்மையை தரும் ஸ்தானம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3ஆம் பாவகம் என்பது ஆயுளை பலப்படுத்தும் ஸ்தானமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3ஆம் பாவகம் திணை வைத்து தாயாரின் உறக்க நிலை, தாயாரின் முடிவு காலம், தாயாரின் பயணம் கொள்ளும் முறை ஆகியவற்றை ஆராயலாம். இந்த 3ஆம் பாவகத்தை வைத்து ஒரு நபர் வீடு கட்டும் பொழுது அவர் செலவு செய்து வீடு கட்டுவாரா அல்லது கடன் வாங்கி வீடு கட்டுவாரா என்பதையும் ஆராயலாம். ஒரு வண்டி வாங்குறாரு, கார் வாங்குறாரு, சொந்த பணத்துல வாங்குவாரா, கடன் வாங்கிட்டு வாங்குவாரா என்பதை ஆராய்வதற்கு இந்த 3ஆம் பாவகம் பயன்படும். இந்த 3ஆம் பாவகத்தை வைத்து குழந்தைகளின் லாபங்களை ஆராயலாம். 3ஆம் பாவகத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்திருந்தால் அல்லது 3ஆம் பாவகத்தின் அதிபதி அதிகமான கிரகங்களை சூழ்ந்திருந்தால் அல்லது பல கிரகங்கள் பார்த்திருந்தால் அவர்களுக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும். இந்த 3ஆம் பாவகத்தை வைத்து தமக்கு வரப்போகிற வாழ்க்கை துணையின் பாக்கியத்தினை ஆராயலாம்.
வரப்போகிற வாழ்க்கை துணை எந்த விதமான பாக்கியங்களை கொண்டு வருவார், ஈட்டு தருவாள் என்பதை ஆராயலாம். இது ரொம்ப பேர் வரதட்சணைன்னு நெனச்சுக்கிறாங்க. அப்படி ஒண்ணும் இல்ல. வரதட்சணையா கொண்டு வர்ற பண நகைய சொல்லல. அதுவும் இதில் அடங்கலாம். ஆனால் பாக்கியம் என்பது வாழ்க்கை துணை செய்த முன்னொரு ஜென்மத்தில் செய்த நல்வினையின் பயனாக இந்த ஜாதகருக்கு கிடைப்பது. அதுதான் பாக்கியம்னு சொல்றது. இதில் வரதட்சணையும் அடங்கும். ஆனால் வரதட்சணை மட்டுமே அல்ல என்பதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஜாதகரின் 4ஆம் பாவகத்தை வைத்து தாயார் சூழ்நிலையை அறியலாம். சொந்த வீடு பற்றி அறியலாம். சொந்த வீடா? வாடகை வீடா? அவர் இருக்கும் வீடு ஓட்டு வீடா? கன்ஸ்ட்ரக்டிவ் நல்ல பிளாட்ல இருப்பாரா? வண்டி வாகனங்கள் எத்தன இது வச்சிருப்பாரு? வண்டி வாகனத்தினால் ஏதாவது தீமை ஏற்படுமா? இவை அனைத்தும் இந்த 4ஆம் பாவகத்தை வைத்து ஆராயலாம். இவரால் தாய்மாமனுக்கு ஏற்பட வேண்டிய லாபங்களை பற்றியும் இந்த 4ஆம் பாவகத்தை வைத்து ஆராயலாம். சில பேர் கேட்பாங்க, தாய்மாமனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. குழந்தை ஜாதகத்த குடுத்துட்டு. இந்த ஜாதகரினுடைய 4ஆம் பாவகத்தை வைத்து தாய்மாமனின் மேன்மையை ஆராயலாம். 4ஆம் அதிபதி நீசம் பெற்றிருந்தாலோ அல்லது பாவகிரகத்துடன் சேர்ந்திருந்தாலோ, அவருடைய தாய்மாமன் ஒரு நிலையை கடந்து மேல்நிலைக்கு செல்ல மாட்டார் என்பது குறிப்பு. தாய்மாமனால் இவருக்கு ஆதரவு கிடைக்குமா? முதலியவற்றை இந்த 4ஆம் பாவகத்தை வைத்து ஆராயலாம். 4ஆம் பாவகம் என்பது வீடு, வண்டி, வாகனம், தாயார். பிறகு 5ஆம் பாவகத்தை வைத்து 5ஆம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். புத்திரர்களின் எண்ணிக்கை, புத்திரர்கள் இருப்பார்களா? புத்திரர்களின் ஆதரவு கடைசி வரை இவருக்கு இருக்குமா? இவர் செய்ய வேண்டிய தானங்கள் அல்லது செய்த தானங்களை பற்றி ஆராயலாம். இந்த 5ஆம் பாவகம் என்பது இந்த ஜாதகருடைய இயல்பின் மூலம் தாய்மாமனுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை பற்றியும் ஆராயலாம். தாயாரின் குடும்ப சூழலை பற்றியும் ஆராயலாம். தாயார் பிறந்து வந்த குடும்ப சூழல். இந்த 5ஆம் பாவகத்தை பற்றி ஆராயலாம். இந்த 5ஆம் பாவகத்தை வைத்து வாழ்க்கை துணையின் மேன்மையை ஆராயலாம். இந்த 5ஆம் பாவகத்தை வைத்து ஆயுள் பலத்தையும் ஆயுள் ஸ்தானம் என்பது எட்டமஸ்தானம். ஆனால் அந்த ஆயுள் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கும், பலம் பெற்ற ஆயுளாக இருக்குமா என்பதை ஆராய்வதற்கு இந்த 5ஆம் இடம் பயன்படும். இந்த 5ஆம் இடம் என்பது தந்தையாருடைய பாக்கியங்களை ஆராயும் ஸ்தானமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நமது புத்திரர்களின், அதாவது ஜாதகருடைய புத்திரர்களினுடைய வாழ்க்கை துணையை ஆராய்வதற்கு இந்த 5ஆம் பாவகம் பயன்படும். அதாவது நமது ஜாதகருடைய மூத்த சகோதரம் அல்லது சகோதரியின் வாழ்க்கை துணைவர் எவ்வாறு இருப்பார் என்பதையும் இந்த 5ஆம் பாவகத்தை வைத்து ஆராயலாம். 6ஆம் பாவகம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் என்று கூறப்படுவது. இது மறைவு ஸ்தானங்களில் ஒன்று. தீரா கடன், தீராத நோய், அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கக்கூடிய வம்பு வழக்குகள் பற்றி ஆராய்வதற்கு இந்த 6ஆம் இடம் பயன்படும்.
தாய் மாமனுடைய வாழ்க்கை நிலையையும் இந்த 5ஆம் இடம் இந்த 6ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். குழந்தைகளினுடைய குடும்பங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஆராய்வதற்கு இந்த 6ஆம் இடம் பயன்படும். ஜாதகருடைய 6ஆம் இடம் அந்த ஜாதகருடைய புத்திரர்களின் குடும்ப சுபீட்சத்தை காட்டும் இடம். ஒருத்தருக்கு அதிகமான கடன் இருக்கு அப்படி என்றால், அவருடைய புத்திரர்களின் குடும்ப சூழல் எதிர்காலத்தில் நன்முறையில் இருக்கும் என்பதையும் பலனாக எடுத்துக்கொள்ள முடியும். 7ஆம் பாவகம் என்பது களத்திரஸ்தானம் என்று கூறக்கூடிய பாவகம். ஒன்றை பன்மடங்காக பெருக்கும் பாவகம் இந்த 7ஆம் பாவகம். 7ஆம் பாவத்தை வைத்து வாழ்க்கை துணை எந்த திசையிலிருந்து வருவார், வாழ்க்கை துணையுடைய சூழல் எவ்வாறு இருக்கும், படித்த மனைவி வருவாரா, அடுத்து படித்த கணவர் வருவாரா, நன்கு உத்தியோகத்தில் இருப்பாரா, குடும்பத்தை நன்முறையில் வழி நடத்துவாரா என்பதை இந்த 7ஆம் பாவகத்தை வைத்து ஆராயலாம். பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றவர்களுக்கு இந்த கூட்டாண்மை முறையில் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் எந்த முறையில் அமைவார்கள், நன்முறையில் இந்த வியாபாரத்தை நடத்தி செல்வதற்கான கூட்டாளிகள் அமைவார்களா என்பதை இந்த 7ஆம் பாவத்தை வைத்து ஆராயலாம். 8ஆம் பாவகம் என்பது ஆயுள் ஸ்தானம், அஷ்டலட்சுமி ஸ்தானம், தீராத வம்பு வழக்குகளுக்கான ஸ்தானம், வில்லங்கங்களை எங்கிருந்தோ கொண்டு வந்து கொடுக்கும் ஸ்தானம், ருணரோக சத்துருக்கள், அதாவது தீராத நோய் இருந்து தீராத கடன் உண்டு ஏற்படு என்பதை ஊக்குவிப்பதற்கான ஸ்தானம் இந்த 8ஆம் இடம். தந்தையாரின் செலவுகளை குறிக்கும் ஸ்தானம் இந்த 8ஆம் ஸ்தானம். தந்தையாரின் செலவுகள். இவ்வாறு இந்த அட்டமஸ்தானம் என்பது மிகவும் ஒரு ஜாதகத்தில் குறிப்பிடப்பட வேண்டியது. மறைவு ஸ்தானங்களில் உயர்ந்தது. 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள். இதில் 8ஆம் இடம் என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. 9ஆம் பாவகம் என்பது பாக்கியஸ்தானம் என்றும் தந்தை ஸ்தானம் என்றும் கூறுவர். இது முற்பிறவிகளை காட்டும் ஸ்தானமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சஞ்சித கர்மா அனைத்தும், முன்வினைகளின் கூட்டு அனைத்தும் இந்த 9ஆம் பாவகத்தில் தான் குவிந்திருக்கும். இந்த 9ஆம் பாவகத்தை வைத்து ஒரு ஜாதகரின் முற்பிறவி பயன்களை அறியலாம். முற்பிறவிலிருந்து இந்த பிறவி எதற்காக எடுத்தார் என்பதையும் ஆராயலாம். 9ஆம் பாவகத்தை வைத்து குல தெய்வம் எது என்பதையும் கண்டறியலாம். அடுத்து 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகம் என்பது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் எந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டால் வெற்றி அடைவார், நன்முறையில் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற தொழிலாக இருக்குமா என்பதை ஆராய்வதற்கு இந்த 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் ஒருவர் செய்யக்கூடிய வினைகளின் தொகுப்பு இந்த 10ஆம் இடம். தர்மங்களை செய்வதற்கு 9ஆம் பாவகமும், கர்மங்களை செய்வதற்கு 10ஆம் பாவகமும் துணை புரியும். ஆகவே இந்த 9, 10ஆம் ஸ்தானங்கள் தர்மமும் கர்மமும் எடுத்துக்கூறும் ஸ்தானமாக கூறப்படுகிறது. தர்மம், கர்மம். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது 11ஆம் பாவம். 11ஆம் பாவகம் என்பது லாபஸ்தானம். ஒரு ஜாதகர் எந்த வகையில் லாபங்களை சம்பாதிப்பார், 2 விதமான வாழ்க்கை துணைவர் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குமா, அதாவது 2ஆம் தாரம் அல்லது 2வது திருமணம் அல்லது மறைமுக வாழ்க்கையை கொண்ட வாழ்தல் முதலியவை இந்த 11ஆம் பாவகம் காட்டும். இந்த 11ஆம் பாவகத்தை வைத்து மூத்த சகோதரரின் வாழ்க்கை நிலையை ஆராயலாம். மூத்த சகோதரின் குணங்கள், இயல்புகள் ஆராயலாம். ஒருத்தருக்கு சில பேருக்கு ஜாதகத்துல 11ஆம் பாவகத்தின் அதிபதி கெட்டிருந்தாலோ, நீசப்பட்டிருந்தாலோ, பாவகிரகங்கள் சூழ்ந்திருந்தாலோ, அவரே வீட்டின் முதல் குழந்தையாக இருப்பார். அப்படின்னா மூத்த சகோதரர்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இவர்தான் முதல் குழந்தை. ஒரே குழந்தை இருக்கிறவங்களுக்கு எப்படி சார்னா, அது அவ்வளவுதான். அதாவது கால ஓட்டத்தில் இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது. கால கணக்கு, காலபுருஷ தத்துவத்தில் நாம் கற்றுக்கொண்டோம்.
கால ஓட்டத்தில் இவ்வாறு குறைபடும். 11ஆம் பாவகம் நல்லா இருக்கு. இருந்தாலும் வீட்டுக்கு ஒரே குழந்தை தான். ஏன்னா வர்ற காலத்துல அப்படிதான் இருப்பாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவரை விட வயது மூத்தவர்களுடைய அனுக்கிரகமும், ஆலோசனையும், உதவியும் இவருக்கு கிடைக்கும் என்று அர்த்தம். அது பெரியப்பானுடைய பையனாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டில் உடைய ஒரு அண்ணனாக இருக்கலாம். இவ்வாறு தான் இப்பொழுது வரக்கூடிய கால ஓட்டத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 11ஆம் பாவகத்தை. இந்த 11ஆம் பாவகத்தை வைத்து இவர் தொழில் மூலம் சம்பாதிக்கக்கூடிய பணம் பற்றி ஆராயலாம். தனம் என்பது 2ஆம் இடம். பணம் என்பது 11ஆம் இடம். அடுத்து 12ஆம் பாவகம். இது வாழ்க்கையை முழுமையடைய செய்யும் பாவகம். இதனை விரயஸ்தானம் என்றும் கூறுவர். ஒரு ஜாதகரின் எந்த மாதிரியான செலவுகள் அவர் மேற்கொள்வார்? சில பேர் ரொம்ப கஞ்சனா இருப்பாங்க. அதையும் ஜாதகத்துல பார்த்துடலாம். இந்த 12ஆம் பாவகத்தை வைத்து. இந்த 12ஆம் பாவகத்தை வைத்து ஒருத்தருடைய அயன, சயன போகத்தை ஆராயலாம். எவ்வாறு ஒருத்தர் பயணம் மேற்கொள்வார்? உறக்கம் எவ்வாறு இருக்கும்? ஒவ்வொன்றையும் சு சுகித்தல், போகம் கொள்ளுதல். போகம் கொள்ளுதல்னா ரொம்ப பேர் தவறாக நினைக்கிறார்கள். போகம் கொள்ளுதல் என்பது ஒரு உணவை உண்ணும் பொழுதும் அதை சுகித்து உண்டல். சுகித்து உண்ணல். நல்லா ரசிச்சு சாப்பிடுகிறது. ஒரு இடத்துல தூங்குறப்ப நல்லா ரசிச்சு, ஒரு டிவிய பார்க்குறப்ப நல்லா ரசிக்கிறது. அதை முழுவதும் அனுபவிக்கிறது. அதுக்கு பேரு போகித்தல் என்று பெயர். ஸோ அயன, சயன போகங்களை ஆராய்வதற்கு இந்த 12ஆம் இடம் பயன்படும். குழந்தைகளுடைய ஆயுள் பாவத்தையும் இந்த 12ஆம் இடத்தை வைத்து ஆராயலாம். குழந்தையுடைய ஆயுள் பாவம், குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டானுக அதிர்ஷ்டானுகூலங்கள் பற்றி ஆராயலாம். ஆக நாம் இப்பொழுது இந்த வகுப்பில் 12 பாவகங்களை பற்றி ஒரு சுருக்கமாக நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இனி அடுத்த வகுப்பில் ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வார்த்தைகள், முக்கியமான கிரகங்களுக்குரிய தேவதைகள், கிரகங்களுக்குரிய நாடிகள், கிரகங்களுக்குரிய திசைகள், கிரகங்களுக்குரிய வஸ்திரங்கள் முதலியவற்றை நாம் வரும் வகுப்பில் ஒவ்வொன்றாக கற்கப் போகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி.